வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியலங்க. ADHD இருக்கா? இல்லன்னா வந்து ஏதாவது ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸா? இல்லன்னா வந்து ஒரு வயது முதிர்ச்சிக்கான பிரச்சனைகள் எதுவும் இருக்கான்னு தெரியல. ஓகே நாங்க ஒத்துக்கிறோங்க. ஒரு நல்ல பிசினஸ் மேனா வந்து என்னதான் அப்பாவோட சொத்து இருந்தாலும், பேர் இருந்தாலும், அவரோட உழைப்பு இருந்திருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அவங்க அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து நெறைய இடத்துல வந்து பரவுனாரு. இந்த கோல்ஃப் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவர் சின்ன வயசுலேருந்து அந்த அப்படிங்கிற ஒரு அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கணும். அவரு யாருங்கிற ஒரு ஒரு பேர் வந்து வெளிய ப்ரூஸ் வெயின் மாரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ரூஸ் வெயின் கேரக்டர் சொல்லல. அ ப்ரூஸ் வெயின்ங்க நெறைய இடத்துல அவர் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. வெயின் என்டர்பிரைசஸ், வெயின் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் டவர்ன்னு இருக்கும். அவரோட பிரைவேட் ஜெட்லயே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்ன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து அவர் ரொம்ப ஜாஸ்தி. நான் தாங்கிற ஒரு திமிரோ இல்ல எத வேணா சொல்லிக்கோங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து ஆரம்ப கட்டத்தில அப்படி இருந்தது. இப்ப அவருக்கு எப்படி ஆயிருச்சுன்னா அவரு சொல்றது தான் உண்மை. நான் எதனாலும் சொல்லுவேங்கிற மாரி அந்த அளவுக்கு போயிட்டாருங்க. என்னென்னமோ சொல்றாரு. இடையில வந்து அ நாங்க இஸ்ரேல் நிப்பாட்டணும். முதல்ல நோபல் பிரைஸுக்கு கெஞ்சினாரு. அதுக்கப்புறம் இலான் மஸ்க் கூட ஒரு சண்டை. அது ஒரு பெரிய ஒரு சண்டையாச்சு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோடி வந்து என்னோட ஃபோன் பேசினாரு. அ அ நிச்சயமா இது நடந்திருக்காது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோடி வந்து என்னோட ஃபோன் பேசினாரு. ரஷ்யாவோட ஆயில் இனிமேல் நாங்க வாங்க போறதில்ல. ஸோ இதனாலேயே வந்து அந்த அ உ ரஷ்யா, யுக்ரைன் வார் வந்து நின்றும். முதல்ல வந்து அந்த வார் வந்து அந்த ரஷ்யாவோட ஆயில் வாங்குறதுனால நடக்கிறதில்ல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட முழு முக்கிய காரணம் வந்து யுக்ரைனோட அந்த நேட்டோவோட அந்த அலையன்ஸ் தான். நேட்டோ அவங்க சார்ந்து அதாவது நேட்டோவ நோக்கி போறது வந்து புட்டினுக்கு புடிக்கல. இல்லன்னா கூட ரஷ்யாவுக்கு வந்து எப்படினாலும் பிசினஸ் நடக்க தான் போது. அவங்களுக்கு வருவாய் இருக்கும். ஆயில் நிச்சயமா ரஷ்யாவோட மேஜர் GDPல ஒரு பங்குன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ஒரு காரணம் வச்சுக்கோங்க. ஆனா இதுதான் அவங்க காரணம். அவங்க 2 பேருக்கு நடக்கிற போர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ஒண்ணும் ரஷ்யா கிட்ட அதிகமான ஆயில் வாங்கல. சைனா இருக்கு. இது எல்லாத்த விட முக்கியமா ஐரோப்பிய நாடுகள் தான் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குற கேஸ். ஏற்கனவே தெரியும் இது 2021, 22ல ஒரு பேட்டியில வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. நாங்க வந்து அதிகமா வாங்குறோம்னு நம்ம எல்லாரும் சொல்றோமே, நீங்க வந்து கொஞ்சம் உத்து பார்க்கணும். நாங்க வாங்குற மந்த்லி நாங்க எவ்வளோ ஆயில் வாங்குறோமோ, கேஸ் வாங்குறோமோ, அது ஒரு ஒரு ஈவ்னிங்க்கு வந்து வந்து யூரோப்பியன் கன்ட்ரீஸ் வாங்குறாங்க. அத யாரும் ஏன் கேள்விப்பட்டுறீங்க? யாரும் அத கேட்க மாட்றீங்க கேட்க மாட்டிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம வந்து யூரோப்ஸோட ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு ப்ராப்ளமாவும், வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லங்கிற மாரியும் யூரோப் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு ஜெய்சங்கர். ஸோ இந்த ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஆனா இதுக்கு பதிலடியா மோடி சொல்லலனாலும் வந்து நம்மளோட ஸ்போக்ஸ் பெர்சன் வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் வந்து ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவரும் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியா கவர்மெண்டோட நோக்கமே பார்த்தா, இந்திய மக்களுக்கு எந்த ஒரு அ கன்சியூமருக்கு எது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீல்ங்கிறத வந்து நாங்க எப்பவும் பார்ப்போம். எங்களோட ஆயில் அண்ட் கேஸ் தேவை. அத பொறுத்து தான் எங்களோட அ வாங்குறதும் இருக்குங்கிறத வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து அத ஒரு பிரஸ் மீட்ல வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு குடுத்த ஒரு பதிலடின்னு வச்சுக்கலாம். இது ஏன் அவரு பண்றாருங்கிறது வந்து நமக்கு தெரியலங்க. அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதும் தெரியல. அவரோட நோக்கம் என்னன்னு தெரியல. இந்தியாவோட ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்கிட்ட இருக்குங்கிறத வந்து மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. நம்மளோட வளர்ச்சி. ஏன்னா, இந்த ஏசியா பிராந்தியத்தில மட்டும் இல்லாம வேர்ல்டுலயே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு GDPயோட நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு வளர்ச்சி எந்த நாட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியால தான். இத்தனைக்கும் நம்மளோட அந்த டைவர்ஸ் கல்ச்சர் என்ன, நம்மளோட முக்கியமா பாப்புலேஷன் என்ன ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு அது வந்து மத்த நாடுகள் முக்கியமா ரொம்ப மிகப்பெரிய நாடுன்னு நீங்க சொல்ற அந்த அமெரிக்காவுக்கு கூட பிடிக்கல. ஸோ இதான் அது ஊருக்கு உதாரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட ட்ரம்போட கருத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? அதே மாரி நம்ம இந்தியாவோட வளர்ச்சி இது எல்லாத்தையும் பத்தி உங்க கருத்த நீங்க ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம நம்ம இன்ஸ்டாலயும் வந்து என்ன ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. மிஸ்டர் கிடோன். பாய் பாய்.